பவித்ரா, திருச்சி மாவட்டம் திருவம்பூர் அருகே உள்ள பத்தாளப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெல் ஊழியரான சுரேஷ் என்பவருக்கு 13 வயதில் கிருத்திகா மற்றும் 6 வயதில் யாசிகா என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளன. பெல் வளாகத்தில் உள்ள பள்ளியில் கிருத்திகா 7ஆம் வகுப்பும் யாசிகா 2ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் சுரேஷ் தன்னுடைய 2 மகள்களையும் அழைத்துக் கொண்டு இந்த கிளியூர் அருகே உள்ள இந்த கல்லணை கால்வாயில் குளிக்க சென்றுள்ளனர். யாசிகா வேகமா ஆற்றில் இறங்கியதாகவும் அப்பொழுது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் அவர் இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அவரை காப்பாற்ற சுரேஷ் முயன்ற போது இருவரும் தண்ணீரை அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். அதனை பார்த்த கிருத்திகா அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்துள்ளனர். அவர்கள் வந்து பார்த்த போதும் இருவரும் காணாமல் போன நிலையில் இது குறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்த நிலையில் யாசிகன் உடலை மீட்டனர். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சுரேஷை தொடர்ந்து தேடி வருகின்றனர். மீட்கப்பட்ட யாசிகன் உடலானது பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சுரேஷை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆற்றில் மூழ்கி 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.